கனகசபுஜம் பிரசன்னவதனமிதியாய் சொர்ணகிரேப சாந்தே நமோ மகா கணபதி விக்னேஸ்வராய நம. வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ். அதாவது 32 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்துக்கு நிறைய செய்திகளை அறிவிச்சிருக்கேன். இன்னைக்கு நேற்றல்ல, அந்த செய்திகள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய மனநிலைகள் அதாவது அங்காடி நாய் போல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்டெடியான மனநிலை இல்லை மக்கள்கிட்ட. ஏனால் 2026 என்பது இது உலகத்தில் அதாவது வருஷம் வந்துட்டு தான் இருக்கு. இந்த 2026 நடக்கக்கூடிய அதாவது டேஞ்சர் அப்படின்னு சொன்னால் பிரளயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் காற்றிலே பரவும், எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதில் பார்த்தாலும் கலப்படங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இனி கலப்படம் அதிகமாகும். சேட்டலைட்டுகள் அனைத்தும் அதான் ஆஃப் ஆகிடும். 2027 போது நாட்டில் மிகப்பெரிய 2026 மிகப்பெரிய பிரளயத்தை அதாவது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சாமிஜி நீங்கள் நல்லதே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கால சூழ்நிலைகள் மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நம்ம எடுத்துரைக்கின்றோம். என்னுள் உதிக்கின்ற உத்தரவு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்துக்கும் பிரச்சனைகள் ஏற்பட போகிறது. வல்லரசு என்று சொல்லக்கூடிய நாடுகள் அனைத்தும் தத்தளிக்க போகிறது. அதாவது உலக போர்கள் மிகப்பெரிய லெவலில் ஆரம்பமாக போகுது. அதேபோல் அரசியலில் மிகப்பெரிய குழப்பங்கள் நிகழப்போகிறது. அரசியல் குழப்பங்கள் ஏன் நிகழப்போகிறது என்று கேட்டால், மனநிலைகள் அவர்களுக்கு ஸ்டெடியான முடிவெடுக்க முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கோயில்களிலே கூட்டம் கூடுகிறது. ஆனால் கூட்டம் கூடினாலும் மனிதனுடைய மனநிலை அமைதி பெற்றிருக்கா என்று பார்த்தால் இல்லை. அதாவது ஏன் என்று சொன்னால், காற்றிலே நோய் பரவும் போது எவ்வளவோ மக்கள் மடிவார்கள், அதாவது நோய் பிடித்து அலைவார்கள். ஏற்கனவே நான் 30 அடி தண்ணி நிற்கும் சென்னையில் அப்படின்னு அறிவித்தது மகாலட்சுமி சுவாமிகள் தான். அதேபோல் அதாவது என்ன வரதா புயல், காற்று, மழை நிறையா வந்து மக்களை சீரழிக்கும். கவர்மெண்ட் எச்சரிக்கைகள் இருந்தால் மக்கள் உயிர் சேதாரங்கள் காப்பாற்றப்படும் சொன்னேன். அதே மாதிரி அந்த நேரத்தில் இந்த முதலமைச்சர் அதாவது மக்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்து காப்பாற்றிட்டாரு. 2003 அதாவது அதாவது இந்தியாவின் வடகிழக்கு அயல் தேசத்தில் பூமி பிளந்து அதாவது உள்ளே அதாவது வெப்பம் உண்டாகி தண்ணி உள்ள போய் சீறி மக்களை வந்து நிறைய அடிச்சு இழுத்துட்டு போயின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பெயர் சுண்ணாம்பு அலை வரும்னு சொன்னேன். அதே சுண்ணாம்பு அலை வந்தது 2004 கடைசின்னு சொன்னேன், வந்துச்சு. அதாவது உலகத்துக்கு அரசியல் நிகழ்வுகள், அதாவது டெல்லி பாராளுமன்ற குண்டு வெடிப்பு, வீரப்பனுடைய அதாவது சிக்கமாட்டான், அதாவது என்ன சொன்னான்னா ஒரே வார்த்தையில் கர்நாடக மக்கள் கேட்டப்போ வீரப்பன் அதாவது ஒரு வாரத்துக்குள் ராஜகுமாரை விட்டு விடுவான் என்று சொன்னேன். அமெரிக்கா ரெட்ட கோபுரங்கள் அதாவது சொல்லி ரெட்ட கோபுரம் என்று சொல்வதோடு அதாவது 2001 அமெரிக்கா மிகப்பெரிய குண்டடிபட்டு சேதாரத்தில் மக்கள் மாண்டு போவார்கள் அப்படி அறிவிச்சிருந்தேன். நிறைய விஷயங்கள் சொல்லி மக்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் அனைவருக்கும் தெரியும். அதாவது எதையும் கணிச்சு சொல்வதல்ல, இது வந்து உத்தரவாகக்கூடியது. இன்னும் மக்கள் எச்சரிக்கையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதாவது இறை சரணாகதி மட்டுமே இதுக்கு தப்பிக்க முடியுமே தவிர யாராலையும் விஞ்ஞானமோ அரசியலோ இனி எதுவுமே காப்பாற்றாத மக்களை. ஏன்னா மக்களுடைய மனநிலைகள் கெட்டுவிட்டது. அதாவது உலகத்தில் ஆளுகின்றவர்கள் சரியான முறையிலே ஆட்சி புரிந்தால் இந்த மக்களும் சரியான முறையில் இருப்பார்கள். ஆனால் மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வழியாக சென்று கொண்டே இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அதாவது இன்னும் இந்த உலகத்துக்கு சொல்ல போனால் எங்கு பார்த்தாலும் அழுகுரல், எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்,
எங்கு பார்த்தாலும் அதாவது மனிதனை மனிதன் சாப்பிடுவான் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த காலமும் இப்பொழுது நிகழப்போகின்றது, வரப்போகின்றது. ஏனென்றால் நான் என்ற ஆணவம், பொய், பொறாமை, பித்தலாட்டங்கள், அநியாயங்கள், அக்குருமங்கள் இது அனைத்தும் இப்பொழுது அழியக்கூடிய நேரம் நெருங்கி இருக்கிறது. உலகம் அழிந்துவிடும் என்று சொல்வார்கள். உலகம் அழிவதில்லை. உலகத்தில் வாழ்ந்து கொண்ட மக்கள் அதாவது நீரால், காற்றால், அதாவது வெப்பத்தால், அன்றைக்கே சொல்லியிருந்தேன், ஆனைக்கால் புயல் வரும்னு சொன்னேன், கஜா புயல் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சது. அதே போல வெப்பம், பூமி உளுத்து விட்டது, அதாவது பூமி அங்கங்கே புதக்குழி மாதிரி இறங்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது நடந்திருக்கிறது. இன்னும் அதாவது 98 அரசியல் நிலை வாட்டை நான் சொல்லியிருக்கின்ற ஆதாரங்கள் இருக்கிறது. அதேபோல் இப்பொழுது அரசியல் அனைத்தும் குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும், இப்போ இதுக்கு பேட்டி எடுக்க வரைக்கும் இனி அவங்க தீர்க்கமான முடிவுக்கு வரவில்லை. ஆனால் முடிவு எடுக்க முடியாது. என்றால் முடிவெடுத்து வந்தாலும் சரியான முறையிலே அவர்கள் எதையும் மன நிறைவோடு செய்ய முடியாது. ஏன்னா ஆங்காங்கே மக்கள் புரட்சி ஏற்படக்கூடிய காலம் மிக அருகில் இருக்கிறது. அதாவது கோர்ட்டாக இருந்தாலும் சரி, காவல்துறைகளாக இருந்தாலும் சரி, மடாதிபதிகளாக இருந்தாலும் சரி, அதாவது கோயில்களாக இருந்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். நீர், நெருப்பு, அதாவது காற்று, அதாவது இதெல்லாம் பூமி பிளப்பு, பூமி பிளக்கும். அப்படியே வானம் பிளந்து இன்னும் அதிகமாக நீர் ஊற்றும். அதனால் மக்கள் ரொம்ப கவனத்துடன், எச்சரிக்கையுடன் இருப்பதற்காகவே நான் இந்த பேட்டியை உங்களிடத்துக்கு நான் தருகிறேன். ஆனாலும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மக்கள் எதை தின்றால் பசியாரும், எங்கே சென்றால் நமது பிரச்சனை தீரும் என்று அங்கும் இங்கும் அதாவது ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் உண்மையான நிலை வாட்டை நீ அறிய வேண்டும் என்று சொன்னால் உன் மனம் தெளிவடைய வேண்டும். உன் மனம் இன்றும் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு, இறை சக்தியோடு இருக்க வேண்டும். அதாவது சுயநலத்துக்காகவும் நாம் எந்த கடவுளை கும்பிட்டாலும் நமக்குள் இருக்கின்ற இருள் விலகினால் அருள் பெருகும். இருள் உள்ளே நிறைஞ்சு கிடக்கிறது மக்கள் மத்தியிலே. அதாவது உலகத்துக்கும் இருள் கிடக்கிறது, அதாவது மனிதனுடைய மனதுக்குள்ளும் இருள் கிடக்கிறது. அதாவது உன் மனதை நீ சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது உன் உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நீ இருக்கின்ற இல்லத்தை சுத்தமாக இருக்க வேண்டும். நீ இருக்கின்ற பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உலகத்தை சுத்தம் செய்ய எல்லாம் தயாராகி கொண்டு நல்லதொரு உலகம் உருவாக வேண்டும். அதாவது மன்னராட்சி முடிந்து, மக்களாட்சி முடிந்து, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஆன்மீக ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சியும் முடிந்து, அருள் ஆட்சி உலகில் மிக விரைவில் மகான்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், பெரிய மடாதிபதிகள், நல்ல அருளாளர்களை ஒன்று கூட்டி உலகமெல்லாம் அருளாட்சி மலரப்போகிறது. அந்த காலம் வெகு விரைவில் நடக்கும் நிலை உள்ளது. அதாவது ஏனென்று சொன்னால், இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை, மக்கள் மனநிலை எல்லாம், அதாவது எந்த முடிவும் எடுக்க முடியாது. மக்களும் குழம்பி கிடக்கிறார்கள், அரசும் குழம்பி கிடக்கிறது என்று சொல்லி இன்னும் இந்த உலகத்துக்கு நிறைய அறிவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. விரைவில் 6/6/2026 மறுபடியும் உத்தரவு வந்திருக்கிறது. அந்த உத்தரவு உலகத்துக்கு ஒரு தீர்க்கமான முடிவான உத்தரவாக போகிறது என்று சொல்லி, அதாவது அகில உலக அருளாட்சி என்ற கட்சி உலகமெல்லாம் மலரப்போகுது. உலகமெல்லாம் சொஸ்தி கொடி பறக்கும் காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்லி அனைவரும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதுதான் இறை சிந்தனை, இறை நோக்கம். அதாவது அதர்வம் அழியும், அக்குருமங்கள் அழியும் என்று சொன்னால் அவரவர் செய்கின்ற வினைப்பயனை அவரவரே அடித்துக் கொள்வார்கள், அவரவர்களே மிதித்துக் கொள்வார்கள். அவரவர்களே என்ன செய்கிறோம் என்று புரியாமல் செல்ஃப் கண்ட்ரோல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் உலகம் மூலம் தமிழ் பரவப் போகுது. தமிழ்நாடு உலகம் மூலம் ஜொலிக்கப் போகுது. உலக நாடுகள் அனைத்தும் தமிழகத்தை தேடி வரக்கூடிய காலம்
ரொம்ப தூரம் இல்லை. உலகத்தின் வல்லரசு தமிழ்நாடு, நல்லரசு தமிழ்நாடு, உலகமெல்லாம் மீன்கூடி வரக்கும் பாண்டிய நாட்டில் உதித்த மகான் இவர். அதாவது கல்கி உலகமெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கல்கி எங்கே எங்கே என்று சொல்லி மக்களை நான் தான் கல்கி நீதான் கல்கி என்று சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்ற அருளாளர்கள் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இருளாகும் காலமாக இருக்கிறது என்று சொல்லி நான், அதாவது இந்த உலகத்துக்கு எதற்காக நாம் வந்திருக்கின்றோம் என்ற எண்ணம் சிந்தனைகள் மக்கள் மனதில் எல்லாம் ஆங்காங்கே சாமி உள்ளத்தில் உதிப்பார். உலக மக்களுடைய உள்ளத்தில் உதிப்பார். கருணையோடும் அன்போடும் நல்லெண்ணத்தோடும் வேண்டினால் சாமி உங்கள் உள்ளத்திலே உதித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் கடவுளை பார்த்துக் கொள்ளலாம். எங்கே இருக்குது இயற்கை என்று புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் என்று சொல்லி அனைவருக்கும் ஆசீர்வாதம். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ். அதாவது இன்று கோயில்கள் அனைத்திலும் கூட்டம் இருக்கிறது. பக்தி இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கே பக்தியும் கிடையாது, சிரத்தையும் கிடையாது. சிரத்தைன்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் எதற்காக கோயிலுக்கு போகின்றோம், இதற்காக வழிபாடு செய்கின்றோம் என்று சிந்தனை, அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டுத்தான் கோயிலுக்கு போகிறார்களே தவிர தனக்கென்று செல்பா கோயிலுக்கு போகக்கூடிய எண்ணங்கள் நம்ம குறைவாக இருக்கிறாங்க. அவர் போனால் நமக்கு காரியம் நடந்து கொண்டிருக்க அவருக்கு நடக்குது, நம்மளுக்கு நடக்குங்கிற நம்பிக்கையில் போகிறாங்க தவிர வேண்டினால்தான் இறையர்களை பெற வேண்டும். அதாவது இளைஞர்களும் சரி பெண்களும் சரி, அதாவது எல்லாருமே இன்னைக்கு கோயில் என்பதே இன்னைக்கு எல்லாம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சொன்னால் லவர்ஸ் பார்க்காகவே மாறி போச்சு. மடங்களையும் மதிப்பதில்லை மக்கள், கோயிலையும் மதிப்பதில்லை மக்கள். துன்பம் வந்தால் மட்டும்தான் மக்கள் அழுகிறாங்க, கதறாங்க, சாமி இருக்கு, சாமி காப்பாற்றிட்டும் வர்றாங்களே தவிர அப்பப்போ ஒரு நிகழ்வுகள் நடந்தால் மக்கள் பயந்து கொள்கிறார்கள். அது ஒரு நாள் 2 நாள் 10 நாள் முடிஞ்சுன்னா மறுபடியும் பழைய குருடி கதவத்துருடி என்ற நோக்கத்தில் அவங்களால போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட மக்கள் இறை சொல்லாகதி ஒன்றுதான் இந்த உலகத்தில் மக்களை காக்க முடியும், காப்பாற்ற முடியும். அதாவது எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பது மற்றும் இது தெளிவாக இறை நீதி, இறை சக்தி அறிவிச்சிருக்கிறது. இருந்தாலும் மக்கள் நல்லதொரு அருளோடு சரணாகதியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கட்டையாக பணம் வைத்திருப்பவர்கள் கூட உணவுக்கு திண்டாடக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதே போல தங்கங்கள், வைரங்கள், வெள்ளிகள் இதுகெல்லாம் வைத்திருப்பவர்கள் எல்லாமே வீணாகக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், லிமோரிய கண்டம் மீண்டும் வெளியே வரும் என்று சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு நேற்றல்ல, இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அறிவித்தது. லிமோரிய கண்டம் வெளியே வரப்போகிறது. அந்த லிமோரிய கண்டத்தில் இருக்கின்ற அற்புதங்கள் எல்லாம் நிகழப்போகிறது. நிறைய சேதாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. 6/6/2026 மறுபடியும் உத்தரவு இருக்கிறது. அந்த உத்தரவு தெளிவுபடுத்தும் மக்களை தெளிவுபடுத்துவேன் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம்.